வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் இந்த பதிவாக மாறி என்ற சொல்லை, இந்த பட்டினப்பாளையில் கூறியவற்றை மாறி என்ற சொல்லை காண உள்ளோம். இந்த மாறி என்ற சொல் உயிரினம் மனித இனமாக தோன்றி கிட்டத்தட்ட இன்றைய நிலையில் உள்ள மனித இனம் எவ்வாறு நிகழ்வில் தொடர்ந்து நிலைத்துள்ளது என்பதனை பட்டினப்பாளையில் கூறிய அந்த பசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை தெரிந்து தெற்கு எகினும் தற்பாடிய தலைமுனவில் புல் தேம்ப புயல் மாறி. அந்த புயல் என்ற சொல் 15வது வாழக வீதி 15இல் பார்த்தோம். 16வது பகுதியாக பார்த்திருக்கும் லட்சிய கருத்தில் வீட்டிற்கும் திறவுகோலாக பாலக வீதி 16இல் மாறி என்ற சொல்லினை காண உள்ளோம். இந்த உயிரினம் மனித இனமாக மாறியுள்ள இன்றைய நிலையை நாம் காண வேண்டும். இந்த மனித இனம் பேசும் மொழி மாறி உள்ள நிலையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒளிபெருப்பிலிருந்து நமது சைகையிலிருந்து புதிய புதிய விதியாக சைகையிலிருந்து மனித இனமும் பல்வேறு உயிரினங்களோடு சேர்ந்து அறிந்து கொண்ட நிலைதான் நாம் பேசும் மொழி, நாம் பேசும் இடம், நாம் வாழும் இடத்திற்கு தகுந்தவாறு நமது தேவையான உணவு, உடை, இருப்பிடம் போன்றவையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்ந்துள்ள நிலை. இவையெல்லாம் அடித்தட்டு ஆதாரமாக நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய நிலை. இந்த மாறி உள்ள நிலைதான் இன்று நாம் பல்வேறு வகையான பேராற்றல் கொண்ட திறன்களையும் சைகையை புரிந்து கொண்டு ஒவ்வொரு வாழ்வின உயிரினங்களோடு நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 6 முதல் 10 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மாறி உள்ள அந்த மலைத்தொடர்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உருவாகி உள்ளது. அவையெல்லாம் ஒரு சிறு சிறு புவி அடித்தட்டு நகர்விலும் மேல்தட்டு சூழல் இயலிலும் தொடர்ந்து உருவாகி உள்ளது என்பதனை நாம் காடுகள், புல்வெளி முதல் மரம் போன்ற பயிர்த்தொழில் உருவாகியுள்ள இன்றைய நிலையை கருத்தாக்கம் கொண்டே பார்த்திருக்கும் லட்சிய கருத்தில் வீட்டிற்கும் திறவுகோலாக அந்த மாறி உள்ள நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவை பேச்சு ஒளியிலிருந்து மொழி எவ்வாறு அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் பதித்த அந்த நிலைதான் இன்று நாம் தொடர்ந்து கொண்டு அந்த புரிதலில் நிலைத்து புதிய புதிய அந்த கண்டுபிடிப்பிலும் புது திறன் யதார்த்தமாக நாம் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு நிலைகள்லாம் அவை சமய கருத்தாளரும் அறிவியலாளரும் தொடர்ந்து ஓர் இன கோட்டில் சேரும்போதும் அந்த புதிய புதிய கண்டுபிடிப்பும் ஆக்கப்பூர்வமான நிலையில் பயன்படுத்தும் போது ஆக்கப்பூர்வமான செயலுக்கும், அது அழிவு பாதையில் பயன்படுத்தும் போது அழிவு பாதைக்கும் செல்லும் என்பதை இன்று காணும் நாம் போரை கொண்டு கூட நாம் அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறான நிலைதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நிமிர்ந்த நடையாக 4 கைகளில் பற்றிய அந்த கை கால் பற்றியபடி நிமிர்ந்த நடையாக நிற்கும் போது அவர் நிலத்தில் வாழ்ந்த அந்த எதிரின இயல்புகள் நம்மை குரலினை உயர்த்தி நம் பேச்சாற்றலையும் பெருக்கக்கூடிய அந்த மொழி ஆற்றலையும் தொடர்ந்து இந்த குரல் வலை என்று சொல்லக்கூடிய நாக்கின் இயக்கம் சரியாக பயன்படுத்தும் நிலையெல்லாம் பல்வேறு விதமான வழிகளில் நடைபெற்றுள்ளதுதான் இந்த மாறி உள்ள கணித தொகுப்பிலும் நாம் நிலைத்து நிற்க வேண்டிய கணித தொகுப்பிலும் நிலைத்து நின்றவைதான் இன்று கணிதத்திலும் கணம் என்று சொல்லக்கூடிய அந்த பல்வேறு வகையான கோட்பாடுகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த கணினி, எணினி போன்றவற்றிலும் பயன்படுத்துகிறோம் என்பதையும், அந்த காலகட்டத்திலும் இந்த கணம் என்ற பொருள் பருப்பொருளாக, மாறுபொருளாக, கலவை பொருளாக, இயற்பியலாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் படித்து அறிந்த பருவத்திலிருந்து படித்த இன்றைய கல்லூரி மாணவர்களை, அறிவியலாளர்களை, கண்டுபிடிப்பாளர்களை, அரசியல் மற்றும் பல்வேறு வகையான சேவைத்துறை சேர்த்து வைத்திருக்கும் திறனாக உள்ளவை எல்லாம் தொடர் நிகழ்வுகள் என்பதனை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இவை இந்த புவி அடித்தட்டும் ஒரு காரணம், நாம் பேசும் மொழிக்கு ஒரு காரணம். ஒவ்வொரு மாறி உள்ள சூழ்நிலையும் பட்டினப்பாளையில் ஒரு திறங்கண்ணனாக கூறிய அந்த பாடல் கருத்தோடு ஒட்டி உறவாடும் என்பதனையும் கூறி இந்த நமது பதிவாக நமது தொடர்ந்து இந்த பதிவினை மேற்கொள்வது போல இந்த நமது சுவாசம் இவையெல்லாம் நமது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறி உள்ள நிலைதான் இங்கு நாம் காணப்படும் அனைத்து நிலைப்பாடுகளும் என கூறி இந்த அதிர்வுகள் நமக்கு ஒரு சரியான மாறி உள் மொழியியல் போன்றவற்றை கல்வெட்டில் பதிந்தவை, இன்று தாளில் பதிந்தவை, பின்னர் இந்த எணினியில் பதிந்த அந்த ஒப்பீட்டு மொழிகள் எல்லாம் நம் சொற்பிறப்பியலுக்கு மாறி உள்ள
ஒரு நிலை. இவை கணிதத்திலும் நிலைத்துள்ளது என்பதனை கூறி இந்த பதிவினை கட்டிலா மாறி எனும் இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.